லஞ்ச் பேக் பண்ண எவ்வளோ டைம் ஆகுமோ அவ்வளோ டைம் மட்டும்தான் ஆகுங்க இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் 1 மினிட்ல பண்ணிடலாம். கோகனட் ஆயில் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு சிக்கன் மசாலா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகா, கொத்தமல்லி இது மட்டும்தாங்க. வேற எந்த இன்க்ரீடியன்ஸுமே நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. 10 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா போதும். சூப்பராக நம்மளுக்கு மசாலா ரைஸ் ரெடி. இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே இருக்கும். ஒரு மந்தி ஃப்ளேவரில் இருக்கும். பார்க்குறக்கும் அதே மாதிரி இருக்குங்க. பாஸ்மதி ரைஸ் நான் எது யூஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்ரீன்ட்டு இந்த ரைஸ் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சைட் டிஷ் வந்து குக்கும்பர். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். இரவலி கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. இது எனக்கு அப்படியே சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதர்வாக்கு வந்துட்டு இதை தாளிச்சு வச்சாச்சு. கிரேப் ஜூஸும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் மெனு இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ கீழே ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.